ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான மசால் பூரி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி அப்படின்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதையே இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் நல்லது, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. சரி வாங்க நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் கிட்ட வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தோலை மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பருப்பு மத்தை வச்சு இதை மசிச்சுக்கலாம். இது ரெண்டையுமே ஒன்றா இல்லாமல் நல்லா நைஸாக மசிச்சுக்கணும். கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேரட் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் சாப்பிட வைக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக மசிச்சுக்கணும். இதில் இப்போ நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி இலைகளை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நெய் நம்ம சேர்க்கறதுனால பூரி நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிற மாவு பொருளுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கணும். குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். மாவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் நல்லா கெட்டியாக கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் பிணைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கிறேன். ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இதை மூடி வச்சு நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக உருட்டி வச்சுட்டு தட்டிக்கலாம். நான் சின்ன சின்ன பூரியாக போட போகிறேன் அப்படிங்கிறதுனால மாவு கொஞ்சமாக எடுத்து உருட்டியிருக்கேன். பெரிய பூரியாக போடுறதா இருந்தால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ பூரி மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மேக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வரும். இதுக்கு மேலே பெருசாக தட்ட முடியாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் தட்டி வச்சுக்கிறேன். பூரிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மந்தமாக தட்டுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். தட்டி வச்ச மாவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூரி நல்லா உப்பி வரணும் அப்படின்னா கரண்டியை வச்சு மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும். பூரி உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதில் ஜீனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால பூரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வரும். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து பூரி நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. 2 சைடுமே நல்லா வெந்து பூரி நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் பூரியாக சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா ஆரோக்கியமான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, குருமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட வெறுதா சாப்பிட்டா கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காய்கறி சேர்த்துருக்கதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.